ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் இனிய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு, நம் வீட்டு வாசலில் இந்த ஒரு பொடியை தூவணும் அப்படின்னா நிச்சயமாக நம் வீட்டில் பணமழை கொட்டிக்கிட்டே இருக்கும். அது என்னங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே நம்ம வீட்டில் பணமழை கொட்டிக்கிட்டே இருக்கணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் ஒரு சில வாஸ்து குறைபாட்டு காரணமாக அது நடக்காமலே நமக்கு போயிடும். நம்ம என்னதான் செய்தாலும் நம்ம வீட்டில் பணம் நிலைத்து நிற்கவில்லை அப்படிங்கிற கவலை நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதற்கு நீங்கள் என்ன செய்யுங்க, காலையில் எழுந்திரிச்சதும் நீங்கள் இதை செய்து பாருங்கள். தொடர்ந்து 21 நாட்கள் நீங்கள் இதை செய்யும் பொழுது நிச்சயமாக இதனுடைய பலன் அபரிவிதமாக இருக்கும். வீட்டில் எப்பொழுதுமே பணம் நிலைத்து நிற்கணும் அப்படின்னா நம்ம செலவே இல்லாத இந்த ஒரு விஷயத்த நம்ம செய்தால் போதுங்க. நம் வீட்டு நிலைவாச கதவில் தினமும் 2 பக்கமும் மஞ்சத்தூள் இருக்குது பார்த்தீங்களா, அதை தூவி வைக்கணும். இந்த பரிகாரத்தை தினமும் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு தான் நீங்கள் செய்யணும். தொடர்ந்து 21 நாட்களுக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்கள். 21 நாட்களில் உங்கள் வீட்டில் நல்ல ஒரு பிரகாசம், நல்ல ஒரு ஒளி நீங்கள் கண் கூட பார்க்கலாங்க. அந்த அளவுக்கு ஒரு தேஜஸ் நம்ம வீட்டில் கிடைக்கும். இதை செய்கிறதுனால நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிலைத்து நிற்கும், நம்முடைய பொருளாதார நிலை உயரும். இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நம்ம மஞ்சள் பொடியை தான் நம்ம யூஸ் பண்ணணும். மஞ்சள் கிழங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அதை பொடியாக தான் நம்ம யூஸ் பண்ணணும். பரிகாரத்தை செய்யும் பொழுது நீங்கள் லக்ஷ்மி தேவியை மனசில் நினச்சிக்கோங்க. உங்கள் வீட்டு வாசலில் மஞ்சள் பொடி அதிகமாக இருந்ததுன்னா அதை ஒரு செடியில் நீங்கள் போட்டுடலாம். நீ எப்பொழுதுமே இந்த மஞ்சள் பொடியை டெய்லி தினமும் அதிகாலையில் குளிச்சுட்டு நீங்கள் நிலைவாசலை 2 பக்கமும் நீங்கள் தூவி விடணும். இதை செய்கிறதுனால உங்களுக்கு எந்தவித செலவும் இல்லைங்க, எந்தவித கஷ்டமும் இல்லை. நீங்கள் இதை மட்டும் செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் நிச்சயமாக லக்ஷ்மி கடாட்சம் எப்பொழுதும் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போது மே 1 புதன்கிழமை அன்னைக்கு வருது. நீங்கள் இதை நீங்கள் புதன்கிழமை அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாங்க. அன்னைக்கு நீங்கள் காலையில் அதிகாலையிலேயே புதன்கிழமை அன்னைக்கு செய்ய தொடங்குங்க. தினமும் செய்யுங்க. மாதத்தின் முதல் நாள் ஆங்கில மாதமோ இல்லை தமிழ் மாதமோ ஏதாவது ஒரு புது விஷயத்தை நம்ம பண வரவுக்கு நம்ம செய்யலாங்க. எப்பொழுதுமே இந்த பட்டை இருக்குது பார்த்தீங்களா, பட்டை பொடியை நம்ம நிலைவாசலில் வெளியில் நின்றுக்கிட்டு உள்புறமாக ஊதி விடலாம், தூவி விடலாம். இதனாலேயும் நம் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் வரும். அது மட்டும் இல்லை, தினமுமே பன்னீர் இருக்குது பார்த்தீங்களா, அபிஷேக பன்னீர், அதையுமே நிலைவாசலில் நீங்கள் தெளித்து விடலாம். டெய்லி இது போல் செய்யும் பொழுது நம் வீட்டில் ஒரு நேர்மறையான ஆற்றல் அதிகரிக்கும். அதோடு அந்த மனம் லக்ஷ்மி தாயாருக்கு மிகவும் பிடித்தது. இது போல் நம்ம செய்யும் பொழுது மகாலட்சுமி கடாட்சம் நம் வீட்டில் எப்பொழுதும் குறைவில்லாமல் இருக்கும். எந்த ஒரு வீட்டில் நறுமணம் அதிகமாக இருக்கோ அந்த ஒரு வீட்டில் மகாலட்சுமி தாயார் விரும்பி குடியிருப்பாங்க. நம் வீட்டில் எப்பொழுதும் பணமழை தான் கொட்டும். நம்ம எவ்வளவோ நம்ம செலவு பண்ணி நிறைய வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்கிறோம் பணவரவுக்கு. ஆனால் செலவே இல்லாத இந்த ஒரு விஷயங்களை நம்ம செய்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக இதில் நல்ல பலன் கிடைத்தால் அதுக்கு நமக்கு சந்தோஷம் தானே. நீங்கள் 21 நாள் செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வீட்லேயும் பணவரவு தாராளமாக இருக்கும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மகாலட்சுமி தேவியின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.